ஹாய் உறவுகளே, வெல்கம் டு ஹால். இன்றைக்கி என்ன வீடியோ விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஃப்ரிட்ஜ் தான். இன்றைக்கி ஹோம் டோர் பெஸ்ட்டு குவாலிட்டி சாம்சங் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப 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 சூப்பர். ஃப்ரிட்ஜின்ற பொறுத்த வரைக்கும் சாம்சங் சூப்பராக இருக்கும். சாம்சங்கில் மட்டும்தாங்க 20 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லும் ரொம்ப கம்மியாக சேவ் ஆகும். ஃப்ரிட்ஜு வாங்கணும், நான் வந்து ஃப்ரிட்ஜு வாங்கக்கூடாதுந்தாங்க இவ்வளோ நாள் இருந்தேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன் இப்போ வாங்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், குழந்தைங்க இப்போ சின்னதாக இருக்குது, எனக்கு வாங்கணும்னு தோணலை எந்த பொருளும். இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜு மெயினாக பார்த்தீங்கன்னா தோசை மாவு, பால் பேக்கெட், இதுக்காக தான் மெயினாக நான் வாங்கணும்னு நினச்சேன். பாப்பா ஸ்கூலுக்கு போக போகிறா. இனிமேல் நாமளும் வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருக்கா, திடீர்னு சாப்பாடு காலினா ஒரு தோசை எடுத்து ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம் மாவுனா. மெயினாக அதுக்காக தான் வாங்கினேன். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது யாருக்கும் தேவைப்படாது. இஎம்ஐ ஆப்ஷன் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க, வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பர். ஃப்ரிட்ஜு வாங்கணும், உங்கள் வீட்டுக்கு வேணும், பழைய ஃப்ரிட்ஜ் இருக்குது, என்ன கம்பெனி வாங்கணும்னு தெரியல, எவ்வளோ பட்ஜெட்டும் என்கிட்ட கம்மியாக இருக்குன்னா சாம்சங் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது 183 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே இந்த சைடில் இருக்குது, ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள கூலிங்லேருந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பொருள் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நடுவில் கோடிங் இருக்குது. அதாவது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி நடுவில் கோடிங்கோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ட்ரையுமே கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜு சுற்றியும் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வெரி வெரி சூப்பருங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் பேக் சைடு வந்து இப்படி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் இருக்குது. கீழே வந்து மோட்டார் இது கொடுத்துருக்காங்க. எப்பயுமே செவுத்துக்கும் இந்த மோட்டாருக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு தாங்க இருக்கணும். இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கிறனால நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி வச்சோ எதுவுமே க்ளீன் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு தாங்க நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல். வாங்க இப்போ ஃப்ரிட்ஜு டோர் உள்ளே போய் பார்க்கலாம். இதோட கீ பாருங்கள் வெளியே எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜோட கீ இது தான். ரொம்ப மாடலாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இல்லை இப்படி போட்டு திருவினா ஆன் ஆஃப் வந்துடுது. இப்போ வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஹோம் டோரை போய் பார்க்கலாம். பாருங்கள், மேலே வந்து சின்ன சின்ன பொருள் வச்சுக்கிறதுக்கு மேலே ட்ரை, முட்டைக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க, 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 முட்டை வைக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் பொருள்லாம் வச்சுக்கலாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது, கீழே விழாது. இதில் வந்து சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேஸ். இதுக்கு வந்து சின்ன வாட்டர் பாட்டில் சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பெரிய பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி பாக்ஸு, பழம் எல்லாமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்காங்க, 3 ஸ்டெப்ஸ் கீழேயும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் இந்த பொருள். இந்த கூலிங், இந்த டைரக்ட் கூலிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டுங்க ஷார்ப்பான பொருள் எதுவுமே வைக்கக்கூடாது. ஒரு கத்தி, ஷார்ப்பாக எந்த பொருளுமே இதுக்கு டைரக்ட் கூலிங்குள்ளே வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது எப்போல்லாம் எந்த டைமுக்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க 5 to 6 வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயில் இருக்குது, உள்ளே ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், ஐஸ் கேக் வச்சுருக்கோம், அப்படி வச்சுருக்கோங்க 5 to 6 வைங்க. இல்லை மழை வந்துகிட்டே இருக்குது எங்கள் கிளைமேட்டு அப்படின்னு சொல்கிறவங்க, கிளைமேட் அப்படி இருக்கிறவங்க 3 to 4 வச்சுக்கோங்க. இல்லை இங்கே வந்து ரொம்ப கூலிங்கான ஏரியா, ரொம்ப குளிர்காலம் இப்போது அப்படின்னு சொல்கிற இடத்துல 1 to 2ல் நார்மலாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இதோட கண்ட்ரோல், அவ்வளோதான். ஐஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னா இது ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராகவும் நல்ல பட்ஜெட் ஏற்ற மாதிரியும் நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ். சாம்சங் இஸ் ஃப்ரிட்ஜில் ரொம்ப 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 பெஸ்ட்டான ஃப்ரிட்ஜ். ஸோ ஃப்ரிட்ஜ் வாங்கணும்,
அப்படின்னு நினைக்கிறவங்க சாம்சங் கண்டிப்பாக வாங்கிருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு நீங்கள் புதுசாக அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜ். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு 188 யூனிட் 148 யூனிட் தான் வந்து கரண்ட் இழுக்கும். மற்ற ஃப்ரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவும் கம்மி தான் சாம்சங்கு. 183 லிட்டர் வந்து இதுக்கு வந்து வால்யூம் இருக்குது, டோட்டல் வால்யூம். நெக்ஸ்ட்டு சாம்சங்கில் என்ன இன்னொரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரிட்ஜையும் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஆனால் மற்ற ஃப்ரிட்ஜிலலாம் 10 வருஷம் தான் கொடுப்பாங்க. இது ரொம்பவும் நமக்கு வந்து பெஸ்ட்டு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் உறவுகளே. பாய், மீண்டும் சந்திக்கலாம்.